ஆனால் நீங்கள் சென்னை வரும்பொழுது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷேர் வித் அஸ் பிரதர் ஜீவனானந்தம் கூட இருந்தது அண்ட் ஹவு மாஸ்டர் சுந்தரம் சிஸ்டர் சாரா நவரஜி ஹவு தட் ஷேப் யூ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ்? நான் வந்து முதல்ல ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்குள்ள போனதே ஒரு ப்ரீச்சராக தான் போனேன். அது எப்படின்னு சொன்னால், நாகர்கோயிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாஸ்டர் தேவசுந்தரம் சொல்லி ஜெகோவா சால்வேஷன் சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாஸ்டல்ஸ் தான் அவங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே அந்த குரூப் தான் அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவருடைய தம்பி 15 வருஷமாக காத்திருந்திருக்காரு பரிசுத்தான விஷயத்திற்காக. ஏன்னா சிபிஎம் டாக்டரின் படி காத்திருப்பு தானே இருந்திருக்காரு. காரைக்குடி எங்கள் குரூப்புக்கு வந்தார். ஈவினிங்கில் நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங்க்கு வந்திருக்காரு. அவர் சொன்னார், எனக்கு 15 வருஷமாக அபிஷேகம் கிடைக்கலன்னார். பரவாயில்ல, ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா ஜோம் பண்ண கிடச்சிருச்சு. உடனே அவர் லெட்டர் எழுதிட்டார் அவங்க அண்ணனுக்கு, பெரிய பாஸ்டர், பிரசங்கர்னு சொல்லுவாங்க அவரை. ஜான் ரோஸ் பாஸ்டர்லாம் அந்த காலத்தில் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ். அப்போ அவருக்கு லெட்டர் எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 வருஷமாக நான் காத்திருக்கிறேன். நம்ம இந்த என்னை மாதிரி கிரானி கேஸ் நிறையா இருக்குது நம்ம சபையில். இந்த ஸ்டூடெண்ட்ஸை பட்டுன்னு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள கூட்டிகிட்டு வாப்பா நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் பிரதர் லேண்டலும் போனோம். நான் அப்போ பிஇ முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். லேண்டல் வந்து 4th இயர் படிக்கிறார். எனக்கு 2 வருஷம் ஜூனியர். நாங்கள் 2 பேரும் போகிறோம். அப்போ ஜபப்பறைம்பாங்க அவங்க ஹாலெல்லாம் இல்லையா, அந்த சர்ச் அப்படி தான். தரையில் உட்காந்து ட்ரம்மு, பெரிய ட்ரம்மு. பாஸ்டர் உட்காந்துருக்காரு, எங்கள் 2 பேரும் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சகோதரிகள் எல்லாரும் ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நாங்கள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிருக்கணும். கொட்டடிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கெல்லாம் ஹார்ட்டே நின்ற மாதிரி இருந்தது. அதான் ஃபஸ்ட் டைம் நான் பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், பிரசங்கியாராக போயிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் நினச்சாங்களாம், அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்த வந்த பசங்களை பாருங்கள் பரிதாபமாக உட்காந்துருக்காங்க, பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் அப்படி தான் உட்காந்துருந்தேன் உண்மையாக. எழுமின உடனே ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேணுங்கிறது தவறான உபதேசம். அது பெந்தேகோஸ்தே நாளைக்கு முன்னால் ஆவியானவர் உலகத்திற்குள்ளே வரலை. அப்போ காத்திருந்தாங்க. வந்த பிறகு காத்திருங்கள் அல்ல, பெற்றுக்கொள்ளுங்கள். நோ மோர் வெயிட் பட் ரிசீவ். ஆமென். அன்னைக்கே முதல்ல ஒரு 30-40 பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு 10 பிரான்ச் சர்ச்சஸ் போனோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அந்த 10 நாளில் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, கடைசி நாள் பாஸ்டர் பேசுகிறாரு என்கிட்ட, ஸ்டான்லி நீங்கள் எல்லாம் வந்தீங்க நல்லா தான் இருந்துச்சு, பட் ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க. நான் என்ன அப்படின்னு, சிஎஸ்ஐக்காரன் நகை போட்டுக்கிட்டு வந்தான்னா நான் தண்ணியிலேயே அவனை இறக்க மாட்டான், தண்ணீர் ஞானஸ்நானமே கொடுக்க மாட்டான். உங்கள் கூட்டத்தில் அபிஷேகம் சொன்ன உடனே நிறைய சிஎஸ்ஐக்காரர்கள் பூ வேற வச்சுட்டு வந்துருந்தாங்க. எல்லாம் அபிஷேகம் விட்டாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், அது உங்கள் பாடுன்னு நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு வாரத்தை சொன்னேன், சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி. ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதனால நாங்கள் வந்தோன்னா பசுந்தரம் அசம்பிளிக்கு போக ஆரம்பித்தேன். பசுந்தரம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். பிரசங்கம் முடிஞ்சோடனே அவர் ரூமுக்குள்ளே போயிடுவேன். அவர் ரூமுக்குள்ளே போனோடனே எல்லாருக்கும் கஞ்சி தான் மத்தியானம். பட் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் வரும் கஞ்சி, எனக்கும் பாஸ்டருக்கும் சாப்பிடுவோம். திடீர்னு யாராவது வருவாங்க, வந்து யாரையாவது பெரிய குறை சொல்ல வருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுருப்போம். குறை சொல்ல வந்த உடனே பசுந்தரம் கண்ணை முடிக்குவார். காதை அடைக்கிறாரோ இல்லையோ, கண்ணை முடிக்குவார். கர்த்தர் அவர் உயர்த்தினதுக்கு ஒரு பெரிய காரணம் அதுதான், பெரிய காரணம். அவர் சர்ச்சில் வந்து யாவரோடும் பிரசுத்தமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், ஒருவரை பற்றி ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறது தான். கண்ணை மூடிடுவார். ஸோ 2 வருஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஆராதனைக்கு போவேன். அவர் ஆராதனை 9:10 தான், 10:30 தான் அவர் பிரசங்கமே ஆரம்பிப்பார். ஏன், அந்த ஏரியா பிரசவங்க ஏரியா வந்து லூத்தரன் சபை முடிஞ்சு ஆள் வர்றதுக்கு அவர் காத்திருப்பார். ஸோ அவர் அந்த ஆளெல்லாம் கூட்டு வர்றது கிளாடி ஈஸ்வரராஜ், ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர். நாங்கள் பிரசங்கம் முடியும் 12:30க்கு கஞ்சி குடிச்சிட்டு 1:30 மணிக்கு முனியாண்டி ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, அங்கே என்ன சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் நேராக எங்கே போவோம் தெரியுமா, சிஸ்டர் சாரான ஒரு குட்டியப்ப ராமன் போவோம். சுந்தரம் அசம்பிளி ஆட்கள் முடிஞ்சு வர்ற வரைக்கும் அக்கா காத்திருப்பாங்க அங்கே. அது வரைக்கும் அங்கே தரிசனம் சொப்பனம் ஓடும். நாங்கள்லாம் வந்தோடனே புரிஞ்சிடுவாங்க, ஓகே அங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே வந்தோடனே இது அடுத்த ஷோ. ஸோ அங்கே போனோடனே அவங்க பேசுவோம். அது 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிஞ்ச உடனே உலக பிரசித்தி புகழ்பெற்ற சுகமளிக்கும் ஊழியர் ஒருவர் மெரினாடு பேசுவார். ஒவ்வொரு வாரம் பேசுவார், நிறைய வரும். அப்போ தான் மாரி சரலாலும் வந்தது. அங்கே போவோம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை கழியும். இவங்களோடெல்லாம் நல்லா நான் தொடர்பில் இருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த வியூஎம் ஆரம்பிக்க முன்னால் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட். அப்போ இக்கால ஊழியர்கள், இக்கால சமுதாயம் ஒரு நல்லா வளரணும்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியன்றதை நீங்கள் வலியுறுத்தீங்க. ஐக்கியம் மட்டும் இல்லை, அவன் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவனை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அவன் குறைகளையே பெருசாக சொல்லக்கூடாது.
இப்போ எனக்கு யூத் மினிஸ்டரில் பை காட்ஸ் கிரேஸ் வரைக்கும் நான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு தெரியும். காரணம், வாலிபரை நான் வந்து வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருக்கிறேன். அவன் தப்பு பண்ணுவான், பண்ணிட்டு போட்டு, யார் தப்பு பண்ணல? See, youth make mistakes. We elders make blunders. அப்படிதானே? நம்ம பிளண்டர்ஸ் காட்ட மாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்காக அதெல்லாம் மறைச்சிருவோம். அவன் இது வெளியே தருது. யூத்தை டாலரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணா தான் அவனை வளர்க்க முடியும். யூத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஐ எம் ரெடி டு டீச். ஏன்னா நான் வளர்த்துருக்குறேன். நான் வளர்த்த யூத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்டர்ஸாக ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெனிகாஸ் சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் வளர்த்தவங்க தான். சந்தேகம் இல்லாமல் நான் சொல்ல முடியும். ஏன்? அந்த விளையும் பொழுதே அவங்கள வளரும் பொழுதே நம்ம பலப்படுத்தினேன், ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அவனை அனுப்புனேன், கிராமத்துக்கு போ, ஜெயிட்டு வாஞ்சோன்னு. பிசாசு வரட்டுமே, எப்படின்னே வரட்டுறேன்னு சொல்லலாம். வரட்டுப்பா, சீஷர்களே விசுவாசியாமலே பிசாசு போச்சு இல்லை வந்தாங்கல்ல 70 பேர் வந்து என்ன சொன்னாங்க, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இவன் எதிர்பார்க்கல, விசுவாசிகள் இல்லை, அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணிப்பேன். நானே பிசாசு பிசாசு வரட்டும் போது பயத்தில் தான் வந்து போ அப்படின்னு சொல்லி நான் தான் பயந்தேன். பட் அந்த நாமத்துக்கு பயந்து அது போயிடுச்சு. இதெல்லாம் நான் யூத்துக்கு சொல்லுவேன், இப்படி சொல்லி அவங்கள நான் வளர்த்தேன். Brother Jeevanandam also influenced you in the Chennai idhilla. ரொம்ப, ஏன்னா அப்போ தான் அவர் வந்து 100 வாலிபர் சாட்சி, 100 வாலிபர் சாட்சி, அதுக்கு கிட்டார் இது அக்கார்டிங் போட்டது கிளாடி ஈஸ்வர். அவர் எப்படி ஜீவானந்துக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால், பாஸ்டர் சாம் கமலேசன் இமானுவேல் மேரி சர்ச்சில் இருந்து அவர் யூத்தை கூட்டிக்கிட்டு எல்லா இடமும் ஊழியத்து போவார். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டிக், அவர் தான் எஃப்எம்பிபியுடைய சேர்மன் ஆனார். ஸோ அவர் போவார். சார் அந்த நான் பெண்டிகாஸ்ட் சைடில் அப்படி இருக்கும்போது பெண்டிகாஸ்ட் சைடில் அப்படி இருக்கணுமே அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பெண்டிகாஸ்ட் சைடெலாம் யூத்தை பயன்படுத்தினாங்க, அதை அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணலை. இவங்க ஜீவானந்தானே நல்லா பயன்படுத்தினாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைச்சிது. ஸோ ஆல்ரெடி எனக்கு நிறைய ரோல் மாடல்ஸ், லைஃப் பேட்டர்ன்ஸ் நல்லா நேரடியாக நான் பார்த்துட்டேன், அவங்களோடையும் பழகிட்டேன். அதுமாதிரி தினகரன் அவங்க ஐஐடியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சில் தான் அவங்க மேனேஜராக இருந்தாங்க. நான் ஐஐடிலாம் படித்தேன், பட் நான் வந்த பிறகு அவங்க ஜாயின் பண்ணேன். இப்படி தான் ஒரு நல்ல கனெக்ஷன். அண்ட் ஒரு லீடிங் கொஸ்டின் டு திஸ், பாஸ்டர் சுந்தரம் உங்களை நல்லா நேசிச்சு பிரசங்கம் முடிச்ச பிறகு ரூம்குள்ளே கூப்பிட்டு பேசுவீங்க. நீங்கள் பிரதர் ஜீவானந்தோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, சிஸ்டர் சாரணவர்ஜி. இவங்கெல்லாம் சிஸ்டர் சாரணவர்ஜிக்கிட்ட வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பாஸ்டர்ஸ் 2-3 வச்சிருப்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே 4 அடி 8 அடி தான் பேசணும். நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிடுவேன், கொஞ்சம் அவங்களாம் யோசிப்பாங்க, இந்த மனுஷன் பக்கத்தில் போகிறான் அப்படின்னு. அதாவது அந்த சிஸ்டருடைய ஒரு ப்ராஃபிட்டிக் இன்சைட். சரி, இந்த ஒரு வாலிபன் ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ அவங்களுடைய எனக்கு 2-3 வார்த்தைகளை எனக்கு சொல்லி விடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த டிசர்ன்மெண்ட் அண்ட் இன்சைட், அதான் ப்ராஃபிட்டிக் இன்சைட், அது அவங்கள்ட்டலாம் இருந்துச்சு. The thing is, they were much older than you. உங்களோட older இல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒரு வளர்கின்ற யங்கர் ஊழியக்காரன் மேல கிருபை இருக்குதுன்னு பார்த்து அவங்களை அகாமடேட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி சில எக்ஸ்போஷர் கொடுப்பது எவ்வளவு அவசியம்? பிகாஸ் உங்க வாழ்க்கையில் அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்து நீங்களே சொல்லுங்க. அதை நான் பார்த்தனால தான் நான் அதை டூப்ளிகேட் பண்ண ஏற்பாடு செய்தேன். இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆல் ஓவர் த வேர்ல்ட் லீடர்ஸ், மிஷனரிஸ், பாஸ்டர்ஸ், மிஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வளர்த்த பிள்ளைங்க இருக்கு.